நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விளாத்திகுளம் தொகுதியை தமிழகத்தின் பசுமையான தொகுதியாக மாற்ற விளாத்திகுளம் தொகுதி முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற இலக்கை அடையும் பொருட்டு மரங்கள் மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டு விளாத்திகுளம் பேரூராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து விளாத்திகுளம் தொகுதி முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு அங்கு மக்களுக்கு பயன் தரும் பல்வேறு மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஓட்டுச்சாவடி முகவர்கள் 2 மற்றும் தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் திருக்கோவிலூர் தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வன்னிக்காடு ஆனாங்கூர் ஏரி ஸ்ரீ ஆதி மகா காளியம்மன் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அக்டோபர் 5 ராகு கால வேளையான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனையோடு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். திண்டிவனம் திருவள்ளுவர் நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஏரிக்கரை பொன்னியம்மன் ஆலயத்தில் உள்ள பொன்னீஸ்வரருக்கு புரட்டாசி பௌர்ணமியான இன்று அக்டோபர் 6 திங்கட்கிழமை பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறப்பதாலும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கூடுதல் நீர்வரத்து துவங்கியுள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வி ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பு கல்வி ஆண்டில் குறைந்தது 50 மாணவர்களை கூடுதலாக சேர்த்துள்ள பள்ளிகளுக்கு நாளை அக்டோபர் 7 செவ்வாய்க்கிழமை சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தேர்வு பெற்ற 210 பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை பாராட்டுச் சான்றிதழை பெற இருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் கீழ் செவாலம்பாடி ஊராட்சியில் புதிதாக அமைக்கப்பட்ட உள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்கு இன்று அக்டோபர் 6 திங்கட்கிழமை பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் LB நெடுஞ்செழியன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் திரளான அளவில் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். முகையூர் வடக்கு ஒன்றியம் திருமலைப்பட்டு வடகரை தாழனூர் அரகண்டநல்லூர் திருக்கோவிலூர் வரை பள்ளி கல்லூரி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று பொன்முடி MLA அவர்கள் புதிய வழித்தடத்திற்கான பேருந்தை இன்று அக்டோபர் 6 திங்கட்கிழமை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒடிந்தியாம்பட்டு பழங்குடி இருளர் குடியிருப்பில் சுமார் 50 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு கூடத்தை இன்று அக்டோபர் 6 திங்கட்கிழமை விழுப்புரம் நாடாளுமன்ற MP துரை ரவிக்குமார் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் கீழ் செவலாம்பாடி ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை இன்று அக்டோபர் 6 திங்கட்கிழமை மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் LB நெடுஞ்செழியன் சாப்பிட்டு பார்த்து பரிசோதனை செய்தார். பின்னர் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவின் தரத்தை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கினார். சிதம்பரம் கீழவீதி வீரசக்தி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இன்று புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பூக்கள் துளசி கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.